ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூஷுவலான வீடியோ கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. 91Mobiles அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டை கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெக்னாலஜி பற்றி, ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின அப்டேட்ஸ், நியூஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த 91Mobiles அப்படின்ற இந்த வெப்சைட். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ், கண்டென்ட்ஸ்லாம் கூட இந்த வெப்சைட்டில் இருந்து தான் நான் அதிகமாக கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு நான் கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுவேன். அப்படிப்பட்ட இந்த 91Mobiles அப்படின்ற இந்த வெப்சைட் இப்போ ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பத்தின ஒரு சர்வே. இந்தியன் யூசர் ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்தியாவில் நெக்ஸ்ட் அப்கமிங் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போனுக்காக இந்தியன் யூசர்ஸ் அதிகமாக வெயிட் பண்றாங்க, கேமிங் சென்ட்ரிக்கா நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் எதை பேஸ் பண்ணி கேமிங் ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணுவீங்க, அண்ட் எந்த OS உங்களுடைய ஃபேவரட் OS, இந்த மாதிரியான நிறைய சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வேக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10,000 பீப்புள்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதை பேஸ் பண்ணி இவங்களுடைய அந்த சர்வேயுடைய ரிசல்ட் என்ன, அண்ட் இவங்க என்னென்ன மாதிரியான சர்வேஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம இந்தியன் யூசர் ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றத இந்த சர்வேயுடைய ரிசல்ட் மூலமா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 91Mobiles உடைய இந்த சர்வேல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்வே கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் திஸ் அப்கமிங் ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வுட் யூ வாண்ட் டு லான்ச் இன் இந்தியா? இந்தியாவில் நெக்ஸ்ட் லான்ச்சுக்கு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியுடைய ரிசல்ட், எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக இந்தியன் மக்கள் ஆவலாக அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, OnePlus 9RT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சுக்காக தான் நாங்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் பீப்புள்ஸ் நிறைய பேர் இந்த ஒரு சர்வேல ஓட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50.2% ஆஃப் பீப்புள் OnePlus 9RT ஸ்மார்ட் போனுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. OnePlus 9RTக்கு அடுத்தபடியாக சாம்சங் Galaxy S21 FE இந்த ஸ்மார்ட் போனுக்காக 19.9% ஆஃப் பீப்புள் வெயிட்டிங்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க. அடுத்து Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் போனுக்காக 13.1% ஆஃப் பீப்புள் வெயிட்டிங்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோனியுடைய Sony Xperia 1/3 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்காக 8.8% ஆஃப் பீப்புள் இந்தியாவில் வெயிட் பண்றாங்க. ஸோ சோனி இந்தியாவில் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்றது கிடையாது, பட் இந்த ஸ்மார்ட் போனுக்காக இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கடைசியா Oppo Reno 7 இந்த ஸ்மார்ட் போனுக்காக 8% ஆஃப் பீப்புள் வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஒரு சர்வேல ஓட்டிங் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 91Mobiles உடைய இந்த சர்வே படி OnePlus 9RT இந்த ஸ்மார்ட் போனுக்காக தான் நெக்ஸ்ட் இந்தியாவில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன் இந்த மாதமாவது இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு சில நியூஸஸ் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் போனை பத்தி ஒரு சில நியூஸஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஜனவரி மாதம் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியுமே டிசம்பர் மாதம் ஆகட்டும், நவம்பர் மாதமாகட்டும், அக்டோபர் மாதமாகட்டும், இதே மாதிரி தான் நியூஸஸ் அப்டேட் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. OnePlus 9RT லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியா மொபைல் போன் லான்ச் பண்ண பாடா இல்ல. அதனால இந்த ஜனவரி மாதமாவது லான்ச் பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நிறைய பேர் OnePlus 9RT ஸ்மார்ட் போனுக்காக தான் இந்தியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் இந்த சர்வே உடைய செகண்ட் கொஸ்டின், which aspect make you most excited about the smartphones that you selected? ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் எந்த ஃபீச்சரை பேஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த சர்வேவுக்கு இந்தியாவில் நிறைய பேர் பவர்ஃபுல் ஃபிளாக்ஷிப் சிப்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 50.2% ஆஃப் பீப்புள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஹை ரெசல்யூஷன் கேமரா, ஸோ கேமராவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி 29.8% ஆஃப் பீப்புளும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 50 வாட்ஸ்க்கும் அபோவ் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி 12.2% ஆஃப் பீப்புளும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி 7.8% ஆஃப் பீப்புளும் இங்கே ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க அப்படின்றது இதன் மூலியமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் போன வருஷம் இதே கேள்வியை நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டிருந்தோம்னா நிறைய பேர் கேமராவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே மெகா பிக்சலை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இப்பவும் கூட நிறைய பேர் இன்னுமே மெகா பிக்சல் பேஸ் பண்ணி தான் ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு இருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய பேர் ப்ராசஸரை பேஸ் பண்ணி, பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்மார்ட் போன் வாங்குறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். இதன் மூலியமா இந்தியாவில் இப்போ நிறைய பேருக்கு ஸ்மார்ட் போனை பத்தியும் ஸ்மார்ட் போனுடைய டெக்னாலஜியை பத்தின நிறைய புரிதல் வந்திருக்கு அப்படின்றது இந்த ஒரு சர்வே மூலியமா கிளியரா தெரியுது. அதனால தான் நிறைய பேர் இப்போ ஸ்மார்ட் போன் வாங்கும்போது பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வாங்குறோம் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை இந்த சர்வேல சூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படியே இதே கேள்வியை இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எதை பேஸ் பண்ணி வாங்குனீங்க? பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வாங்குனீங்களா, இல்லை கேமராவை பேஸ் பண்ணி வாங்குனீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீச்சரை பேஸ் பண்ணி வாங்குனீங்களா? எதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்குனீங்க அப்படின்ற அந்த ஒரு பதிலை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த சர்வே உடைய தேர்ட் கொஸ்டின், விச் இஸ் யுவர் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின்? நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் என்ன ஓஎஸ் என்ன யூஏ பேஸ் பண்ணி அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சர்வே கொஸ்டினுக்கு நம்ம இந்தியன் மக்கள் எந்த ஓஎஸ்க்கு அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 35.9% ஆஃப் பீப்புள் ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு அடுத்தபடியாக சாம்சங் உடைய ஒன் யூஏ அப்படின்ற மாதிரி 27.6% ஆஃப் பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பிக்சல் உடைய பிக்சல் யூஐ அப்படின்ற மாதிரி 19.7% ஆஃப் பீப்புளும், Xiaomi உடைய Mi UI அப்படின்ற மாதிரி 16.7% ஆஃப் பீப்புளும் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் உடைய மோஸ்ட் ஃபேவரட் ஓஎஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ஆக்சிஜன் ஓஎஸ் தான். பட் என்ன ஒரு சேடான நியூஸ் தான், ஆக்சிஜன் ஓஎஸ் இப்போ கலர் ஓஎஸாக மாறிக்கிட்டே இருக்கு. எதுக்காக இவ்வளவு பேர் ஃபேவரட்டாக லைக் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸாக மாற்றுறாங்க அப்படின்றது தெரியல. நிறைய பேர் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க அப்படின்றதுக்கான காரணமே அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் தான். பட் அதையே மாற்றிட்டு எதுக்காக இந்த ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஓஎஸ் என்ன அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், விச் இஸ் யுவர் மோஸ்ட் ப்ரிஃபர்டு யூஸ் கேஸ் ஃபார் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்? ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னும் பட்சத்தில் என்ன ஒரு யூசேஜை நீங்கள் அதிகமாக கன்சிடர் பண்ணுவீங்க, எந்த யூசேஜை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சர்வேக்கு நம்ம இந்தியன் யூசர்ஸ் அதிகமாக எதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி 48% ஆஃப் பீப்புள் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு அடுத்தபடியாக கேமிங் அப்படின்ற மாதிரி 32.2% ஆஃப் பீப்புளும், கண்டென்ட் கன்சம்ஷன் ஸோ கண்டென்ட் அதிகமாக ஆன்லைனில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி 12.5% பீப்புளும், கண்டென்ட் கிரியேஷன் நான் புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன், யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுவேன், இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுவேன், இந்த மாதிரி புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி 7.3% ஆஃப் பீப்புளும் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்க அதிகமாக கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் கேமரா தான். கேமரா பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சர்வேயோடைய ரிசல்ட்டில் நிறைய பேர் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கேமராவை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை கேமிங்கை கன்சிடர் பண்ணுவீங்களா, எது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி கேமரா சென்ட்ரிக்காக இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான கேமரா ஃபீச்சரோட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த கருத்தையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கடைசி சர்வே கொஸ்டின், வாட் டூ யூ லுக் ஃபார் இன் யுவர் ஃப்ளாக்ஷிப் ஃபார் அ ஸ்மூத் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன ஃபீச்சரை நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு அவங்க கொடுத்திருந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ப்ராசஸர் வித் ஹையர் அண்ட் ஜிபியூ, AMOLED டிஸ்பிளே வித் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், ஹார்ட்வேர் பேஸ்டு கூலிங் சிஸ்டம் அண்ட் ஆல் தி எபோ அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆல் தி எபோ அப்படின்றது தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர்ஃபுல் ப்ராசஸரும் வேணும், AMOLED டிஸ்பிளே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வேணும் அண்ட் ஹார்ட்வேர் பேஸ்டு கூலிங் சிஸ்டம். இது மூணுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஆல் தி எபோவுக்கு 53.7% ஆஃப் பீப்புள் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பவர்ஃபுல் ப்ராசஸர் வித் ஹையர் அண்ட் ஜிபியூ அப்படின்றதுக்கு 24.4% ஆஃப் பீப்புளும், AMOLED டிஸ்பிளே வித் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றதுக்கு 15.1% ஆஃப் பீப்புளும், ஹார்ட்வேர் பேஸ்டு கூலிங் சிஸ்டம் அப்படின்றதுக்கு 6.8% ஆஃப் பீப்புளும் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் இதில் எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க, மெயினாக எதை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவரால் 91 மொபைல்ஸ் அவங்களுடைய சர்வேல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். அந்த கொஸ்டினுக்கான ஓட்டிங் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்ததுல இருந்து இந்த சர்வேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த சர்வேவுடைய ரிசல்ட் மூலியமாக இந்தியன் யூசர்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் டெக்னாலஜியை பற்றியும் என்ன மாதிரியான ஐடியாவில் இருக்காங்க, என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றிலாம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.